ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த வின்டர் லேக்ஸ் அப்படிங்கிற போயம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் வில்ஃபர்ட் கேம்பல். அவர் தான் வந்து எழுதியிருக்காரு. அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா June 1, 1860 வந்து பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காருன்னா கனடாவில் வந்து பிறந்திருக்காரு. இவங்களோட எஜுகேஷன் எங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ அட் கேம்பிரிட்ஜ். இவங்களோட ஸ்பௌஸ், இவங்க எழுதுனா கூட ஓகே. ஸோ அவங்களோட நேம் என்னென்னா மேரி டெபில். இவங்க எப்போ மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1884 மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னா January 1, 1918 வந்து இறந்துருக்காங்க. அதே கனடாவில் இருந்திருக்காங்க. ஸோ இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா டிசாலேட் அண்ட் ஐசோலேட். ஸோ டிசாலேட் அப்படிங்கிறது வந்துட்டு வெறிச்சோடி இருக்குது, வீடே வந்துட்டு வெறிச்சோடி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வெறிச்சோடி இருக்கிறது தான் டிசோலேட். அண்ட் ஐசோலேட்னால் வந்து தனிமையாக இருக்கிறது தான் வந்துட்டு ஐசோலேட். இது வந்து வின்டர் லேண்ட்ஸ்கேப்பை பற்றி, ஒரு லேக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த லேக் எங்கே இருக்குது அப்படின்னா கனடாவில் தான் இருக்குது, நார்த் சைடில் வந்து இருக்கும். அந்த லேக் பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதோட தீம் என்னென்னா வந்துட்டு டெத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி, டெத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டியாக வந்துட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுவுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிலாம் எதுவுமே சொல்லிக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாகவே நெகட்டிவான வேர்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப டல்னஸான விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வின்டர் லேக் அது வந்து எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா நார்த்தன் லேண்ட்ஸ்கேப்பில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அது எங்கே இருக்குன்னா கனடாவில் இருக்குது. ஸோ கனடாவில் தான் இது ப்ளேஸ் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா சன்செட்டுக்கு, மூனுக்கு, டஸ்க், டே, ஸ்டார்ஸுக்கு, கிளிட்டர் ஆகக்கூடிய அந்த ஸ்டார்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து கீழே இருக்குது, அடியில் இருக்குது, அண்டரில் வந்து இதெல்லாமே ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி சன்செட்டுக்கு கீழே வந்து ப்ளேஸ் ஆகும்போது இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா வந்து வயலட் கலர், அதாவது பர்பிள் கலரில் வந்துட்டு இருக்கும். அந்த பிளேஸே வந்து பார்க்கறதுக்கு பர்பிள் கலரில் இருக்கும். அது அந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு லேக் தான். அது ஃபுல்லாகவே வந்து ஸ்னோஸால் வந்துட்டு மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் கலரில் ஸ்னோஸால் மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். இது நைட் டைமில், அதாவது இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சன்செட் இதெல்லாம் வந்து மறையிற அந்த டைமில் தான் வந்து வயலட் கலரில் வந்து தெரியும். மற்ற நேரத்தில் எல்லாமே அந்த சீ வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் வந்து இருக்கும். அது ஃபுல்லாகவே அந்த பனியால் மூடப்பட்ட மாதிரி இருக்கும். இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா த வேர்ல்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உயிரற்ற ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அதாவது உயிரற்ற ஒரு ஜீவன் எப்படி இருப்பாங்க, இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த லேக்கும், இந்த லேக் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து தரும். இது இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதுக்கு இது இல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசனும் வின்டர் சீசனும் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இங்கே சம்மர் சீசன் ஒன்று வரவே மாட்டேங்குது. சம்மர் சீசன் அப்படிங்கிறது வந்தால் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அழகாக பூக்கும். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக ஹாப்பினஸில் வந்துட்டு சந்தோஷமாக பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் இங்கே வந்து இங்கே சம்மர் சீசனாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக அந்த மாதிரி ஐயோ என்னடா அது வெயில் இப்படி போட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அப்படி இருக்காது. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு வெயிலில் ஒரு மாதிரி இருக்காங்க இல்லையா. ஏன்னா எப்பயுமே வந்துட்டு வின்டரில் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக ஸ்னோஸில் பனியில் அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த வெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சம்மர் சீசன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க சம்மர் டைமில் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த சம்மர் டைம் வந்து வரவே மாட்டேங்குது. பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சம்மர் டைம் வராதனால அது பாடவும் மாட்டேங்குது, பூக்கள்லாம் பூக்கவும் மாட்டேங்குது. இங்கே லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லவே இல்லை. என்ன தான் இருக்குது அப்படின்னா வரும் ஒயிட் அண்டு சைலண்ட், வரும் அந்த பனியும் பனித்துளிகளும் அதுக்கப்புறம் அமைதியும் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இங்கே எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, வெறும் மௌனமும், அதாவது சைலண்ட்டும் பனி இருக்கும் இல்லையா, ஸ்னோஸ், அது மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வாட்டர் தேங்கி நின்றுட்டே இருந்ததுன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு அங்கே வந்து பிளாக் கலரில் வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லேக் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பிளர்ராக மங்கலாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஈரப்பசையோட அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டோட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அங்கே இரவும் பார்க்கலாம் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி இருட்டணிஞ்ச மாதிரி தான் வந்து தெரியுது. எதுவுமே ஒரு பிரைட்னஸாகவே அங்கே இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க இந்த காட்சி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறதுக்கே ரொம்ப ஓகே, ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே, அதாவது லேண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு உயிரற்றதாக தான் இருக்குது, அதுக்கெல்லாம் உயிரே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த பிளேஸ் எல்லாமே வந்துட்டு பனியால் மூடப்பட்டதுனால அங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, பயம்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காடு, நீர், நிலம் எல்லாமே வந்துட்டு ஒரு உயிரற்றதாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப தனிமையாக தான் காணப்படுகிறது. எல்லாமே வந்துட்டு ஒரு
தனிமை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வரும் அனைவரும், இங்கே வரக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஒரு உயிரற்ற நிலைக்கு தான் செல்கிறாங்க. அதாவது நம்ம எதுவுமே இல்லை, ஒரு நடப்பினம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டு இங்கே வந்தாலே போயிடுறாங்க. இங்கே வந்தாலே வந்துட்டு ஒரு வசந்தமான, அதாவது ஒரு ஹாப்பினஸான ஒரு வாழ்க்கையே வந்துட்டு இழந்துடுறாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் அங்கேயே அப்படியே அழிந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம 5th ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நிலவோட ஒளிகள் வந்துட்டு வானத்துலேருந்து கீழே வந்து படுது இல்லையா, ஸோ அந்த படக்கூடிய அந்த பிக்சர் வந்து அது கீழே நீரில் வந்துட்டு படக்கூடிய அந்த பிக்சர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைட் டைமில் வந்துட்டு இந்த லேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப மைல் தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப உச்சியிலேருந்து மேலேருந்து கீழே அப்படி விழுகிறதுனால அது எல்லாமே சீக்கிரமாகவே எப்படின்னா, ஒரு காஃபி நம்ம ஆற்றும் போது அதுலேருந்து நுரை வரும் இல்லையா, நம்ம வச்சுங்களா காஃபி ஆற்றும் போதே அந்த நுரை வருது அப்படிங்கும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக விழுங்கும்போது அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு நுரையாக வந்துட்டு இருக்கும். அந்த ஸோ இங்கே வேவ்ஸோட சவுண்டெல்லாம் வந்துட்டு தண்டர் சவுண்டு மாதிரி இருக்குது. மேலே ஹீல்ஸ்லேருந்து மேலே கீழே வரும்போது அந்த சவுண்டு எல்லாமே எப்படி இருக்கான், இடி இடிக்கிற மாதிரி தான் சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்படி வரும்போது தான் வந்துட்டு அந்த நுரையாக வந்துட்டு ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக நுரையாக வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்து ரசித்து அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோ நுரையாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் வந்து சொல்கிறாங்களே தவிர எதுவுமே என்ஜாய் பண்ணி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ ராக்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அங்கே ஸ்னோஸாக பேஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்னோஸில் வந்துட்டு ஹைட் ஆகி இந்த ராக்ஸே வந்துட்டு தெரியாத மாதிரி தான் வந்து இருக்கும். ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். 7th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வளைகுடாக்கள் எல்லாமே வந்துட்டு லோன்லியாக தனிமையாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ அந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு ஏதோ சீக்ரெட் இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு மாதிரி மர்மமாகவே வந்துட்டு இருக்குது அந்த பிளேசஸ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய உலகம் வந்துட்டு சத்தங்கள் மறைந்து, அதாவது அந்த வெளியே இருக்கக்கூடிய சத்தங்கள் எல்லாமே மறைஞ்சு அந்த அலைகளோட சத்தம் இருக்குது பார்த்திங்களா, நான் சொன்னேன் இல்லையா அந்த தண்டர் சவுண்டு, ஸோ அது மட்டும்தான் அங்கே ஃபுல்லாகவே கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இயற்கையின் அழிவை வந்துட்டு உணர்த்தக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலைகள் வந்துட்டு கரைக்கு வந்துட்டு போகுது இல்லையா, ஸோ அந்த வேவ்ஸ் வந்துட்டு போகிறத வந்துட்டு என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா, இது டெத் அண்டு ஹேட், ஹியூமன் லைஃபுடைய டெத் அண்டு ஹேட் வந்து இது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட சவுண்டு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சிங்கம் உரும்பும்போது அந்த கர்ஜிக்கும் சவுண்டு எப்படி இருக்கும், ரோரர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு ரோர் சவுண்டோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேக்கோடைய இந்த பிளேஸ் வந்துட்டு அந்த தண்டர் அந்த சவுண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அன்ஹாப்பினஸ்ஸான ஒரு லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டல்னஸ், நெகட்டிவிட்டி, இதோட தீமே வந்துட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும். இதுவுமே வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்குது, இதனால செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவான சைடு அன்ஹாப்பி தான் வந்துட்டு இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ இந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.